எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இந்த கீரை வகை கசப்புத்தன்மை கொண்ட இந்த கீரை வகை குறிஞ்சாக்கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய கீரை. இதோட கசப்பு தன்மையினால நம்ம அதிகமாக இப்போ பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கு. ஆனால் சர்க்கரை அளவுகளை குறைக்கிறதுல இந்த கீரைக்கு இருக்கக்கூடிய மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்ட ஆங்கில மருத்துவத்தில் இதை குறித்து பல ஆராய்ச்சிகள் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஜிம்னிமா சில்வஸ்ட்ரே அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படக்கூடிய இந்த தாவரம் குறிஞ்சாங்கீரை அப்படிங்கிறது கொடி மாதிரி ஈஸியாக வேலியில் படரக்கூடியது. சிறு குறிஞ்சான் பெருக்குறிஞ்சான் கீரை அப்படின்னு 2 வகையான கீரைகள் இருக்கு. ஆயிரக்கணக்கான வருடங்களா பாம்பு கடி, சர்க்கரை வியாதி, மலேரியா காய்ச்சல் போன்ற பல்வேறு விஷயங்கள்ல இந்த கீரை பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. நாம இதை ஒரு மருந்தா இப்ப நம்ம பார்க்க போறது இல்லை. நாம இப்போ இதை ஒரு உணவு முறையாக தான் பார்க்க போறோம். ஒரு உணவா நம்ம எப்படி எடுத்துக்கலாம், எத்தனை வாட்டி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பயன்படுத்தி சில ஆரோக்கிய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வராம தடுத்துக்கலாம், இல்ல குணமாயிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கீரையை பத்தி இன்னைக்கு நான் பேச போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கீரையை லைட்டா கழுவிட்டு மென்னு சாப்பிட்டாலே அதுக்கப்புறம் நீங்க என்ன சாப்பிட்டீங்கனாலும் அதோட இனிப்பே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இதுக்கு கசப்புத்தன்மை இருக்கிறது மட்டும் இல்லாம அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய எந்த இனிப்பு பண்டத்தோட இனிப்புமே நம்ம நாக்கால உணர முடியாது கொஞ்ச நேரத்துக்கு. அந்த அளவுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கீரைன்னு சொல்லலாம். அதே சமயம் இதை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இதை ஊற வச்சு, இந்த குறிஞ்சான் இலைகளை ஊற வச்சு நைட்டு ஊற வச்சு அந்த தண்ணியில் கொஞ்சம் சீரகமும் போட்டுட்டு நைட்டு ஊற வச்சா அந்த தண்ணீரை காலையில் வடிகட்டிட்டு அந்த தண்ணீர் மட்டுமே நம்ம குடித்தால் கூட இந்த சர்க்கரை அளவுகள் கட்டுப்படுறத பார்க்க முடியுது. ஆக எந்த வகையிலலாம் இப்போ உடம்புல சர்க்கரை அளவுகள் குறைக்குது? ஃபர்ஸ்ட் நம்ம நாக்கு, அதாவது நம்ம நாக்கு இனிப்புக்கு அடிமை தான் நிறைய பேருக்கு. முக்கியமா சர்க்கரை உள்ளவங்களுக்கு இனிப்பு பண்டங்களை பார்த்தாங்களோ பதார்த்தங்களை பார்த்தாலோ உடனே கொஞ்சம் சாப்பிடும் அப்படிங்கிற நம்ம மைண்டு பரபரக்கும். இதுதான் சுகர் கிரேவிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இனிப்புக்கு நம்ம மனசு நம்மளை இழுக்குது. ஸோ இந்த சுகர் கிரேவிங் அப்படிங்கிற விஷயத்தை குறைக்கக்கூடியது ஜிம்னிமா. இந்த ஜிம்னிமா எக்ஸ்ட்ராக்ட் இனிப்பு கூட நம்மளுக்கு பிடிக்காம செஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், இதை நம்ம உள்ள சாப்பிடும்போது உள்ள இன்டெஸ்டைன், நம்ம குடல் பகுதியில் இந்த சர்க்கரை உறிஞ்சப்படுறத தடுக்கக்கூடிய வல்லமை இந்த ஜிம்னிமா எக்ஸ்ட்ராக்டுக்கு உண்டு. ஸோ வாரம் 2 முறையாவது இந்த குறிஞ்சாங்கீரையை நம்ம சமையல்ல பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு ஆவரேஜா ரத்த சர்க்கரை அளவுகள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, 3 மாத ரத்த சர்க்கரை அளவுகள் HbA1c அளவுகள்லாம் கிராஜுவலா குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம டயட்ல சேர்த்துக்கும் போது இன்னும் நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி சர்க்கரை இல்லாதவங்க அவங்க டயட்ல சேர்த்துக்கிறதா என்னைக்குமே பெஸ்ட். சர்க்கரைன்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குல்ல, வெறும் இதை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. நம்ம மாத்திரைகள் சாப்பிட்றோம் அப்படின்னா, ஈவன் இந்த இலைகள் சாப்பிட்றோம் அப்படின்னா அப்போ அந்த மாத்திரைகளோட அளவை குறைச்சிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான சர்க்கரையை குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த குறிஞ்சாங்கீரை. இந்த மாதிரி ஆவரேஜா நம்ம ரத்த சர்க்கரையை குறைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால இது நீண்ட கால பிரச்சனைகள், சர்க்கரையினோட வரக்கூடிய புண்கள், கண் பாதிப்பு, நரம்பு பாதிப்பு போன்ற எல்லா விஷயங்களுமே சர்க்கரை அளவுகள் ஆவரேஜா குறைவாகவே இருக்கும்போது நம்மளுக்கு குறையுது. ஸோ அதனால இந்த குறிஞ்சாங்கீரை சூப்பா பயன்படுத்துறது அப்படிங்கிறது சர்க்கரை உள்ளவங்களுக்கும் சர்க்கரை இல்லாதவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இந்த சூப் மேக்கிங் எப்படிங்கிறத பின்னாடி சொல்றேன். மூணாவது விஷயம், சர்க்கரை அளவுகளை குறைக்கிறது எப்படின்னா, இந்த குறிஞ்சாங்கீரை இன்சுலின் சுரப்பு கணையத்திலிருந்து பேங்க்ரியாஸ்ல இருந்து நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்துது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையே குறைக்குது. இன்னும் நல்ல தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கேலிகா அஃபிசினாலிஸ் அப்படிங்கிற ஒரு செடி இருக்கு. அந்த செடியிலிருந்து எடுக்கக்கூடிய மருந்து தான் இன்னைக்கு சர்க்கரை வியாதியில பரவலாக நம்ம பயன்படுத்திட்டு வர மெட்ஃபார்மின் அப்படிங்கிற ஒரு மாத்திரை. ஸோ மெட்ஃபார்மின் சாப்பிடாத சர்க்கரை நோயாளிகளே இருக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். அப்படிங்கும்போது அது இந்த பிளான்ட் இது இந்த குடும்பத்தை சார்ந்த பிளான்ட் தான். காலிகா அஃபிசினாலிஸ்ங்கிறது இதே ஜிம்னிமா சில்வஸ்ட்ரே குடும்பத்தை சேர்ந்த செடி தான். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இந்த குறிஞ்சாங்கீரை சர்க்கரை அளவுகளை குறைக்கிறதுல பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக ஒரு டாக்டராக ஒரு அலர்ட் என்னன்னா, இதை மட்டுமே நம்பி தயவு செஞ்சு இதுதான் கீரை தான் குறைக்குது, அதனால நான் கீரை மட்டுமே சாப்பிட்றேன், மாத்திரைக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. இதற்கு உண்டான ப்ராப்பர்ட்டி எவ்வளவோ அவ்வளோதான் தரும். அதுக்கு மேலே தர வாய்ப்பு இல்லை. இதோட சைட் எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது இன்னும் கிளியராக ஃபுல்லாக தெரியாது. ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும் நான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் இதை மட்டுமே நம்பி நம்ம எந்த செயலி
இறங்கிடக்கூடாது. இந்த கீரைக்கு ஒரு உணவா சாப்பிடும்போது சர்க்கரை அளவுல குறைக்கக்கூடிய தன்மை உண்டுங்கிறதுனால இதை நம்ம உணவு முறையில வாரத்துல 2 முறை எடுத்துக்கிறத மட்டும் ஒரு வாழ்வு முறையை நம்ம பின்பற்றலாம். இட்லி தோசை டெய்லி சாப்பிடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு கீரைகளை நம்ம உணவுல சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கீரையை வந்து 2 வாட்டி சாப்பிடலாம். ஆக சர்க்கரை நோயில இதோட பயன்பாடு குறித்து ஃபுல்லா நான் பேசிட்டேன். அடுத்து இதய நோய்களுக்கும் குறிஞ்சாங்கீரைக்கும் சம்பந்தம் உண்டான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதய நோய்களையும் குறைக்கக்கூடிய வல்லமை குறிஞ்சாங்கீரைக்கு உண்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னா கொழுப்புகள் அளவை குறைக்கும். அதாவது ரிசர்ச் ஆராய்ச்சிகள் என்ன தெரிய வருதுன்னா நம்மளுக்கு 20% கெட்ட கொழுப்பான எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவுகளை குறைக்குது. அதே மாதிரி 22% நல்ல கொழுப்பான HDL அளவுகளை அதிகரிக்குது இந்த குறிஞ்சாங்கீரை எக்ஸ்ட்ராக்ட் சாப்பிடும் போதுன்னு ஆராய்ச்சியில தெரிய வருது. ஸோ அந்த வகையிலையும் குறிஞ்சாங்கீரை இதயத்துக்கு நல்லதுன்னு. 3வது விஷயம், நீங்க எடை குறைப்பு முயற்சி பண்றீங்களா? எடை குறைப்பு முயற்சி பண்றீங்கன்னா பெஸ்ட் வந்து இந்த கீரையை எடுத்துக்கிறது. ஏன்னா வந்து உங்களுக்கு இனிப்பு சாப்பிடணுங்கிற ஆசையே போயிடும். எப்போ உங்களுக்கு இனிப்பு சாப்பிடணுங்கிற ஆசை போயிடுதோ எடை அதிகரித்துக்கான வாய்ப்பு சுத்தமா குறைஞ்சு போயிடுது. அடுத்து 4வது மிக முக்கியமான நன்மை, இதுக்கு வந்து இம்யூனோ மாடுலேட்டரி ப்ராப்பர்ட்டி உண்டு. அதாவது நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி உண்டுங்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து அவங்க எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஒரு நல்ல கீரை குறிஞ்சாங்கீரை. இதுல இருக்கக்கூடிய டேனின் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று சப்போனின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விஷயங்கள்லாம் நம்ம உடம்புல வீக்க அணுக்களை குறைத்து எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள். அந்த வகையிலுமே நம்ம இந்த கீரையை அடிக்கடி உணவுல பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க கடையில வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. கிராமத்து சைடு எல்லா இடத்துலையும் ஈஸியா விளையக்கூடியது. எந்த ஒரு பாட்டியை தாத்தாவை கேட்டாலும் கரெக்டாக சொல்லிடுவாங்க. இந்த குறிஞ்சாங்கீரை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க. இந்த செடியை இந்த கீரையை மறந்துடாதீங்க. எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி இதை உணவில் சேர்த்துக்கிறதுங்கிறத என்றைக்குமே மறந்துடாதீங்க. இந்த கசப்பு தன்மைக்காக இதை நம்ம உணவு முறையிலேருந்து நீக்கிட வேணாம். இதை கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அடுத்து இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து அந்த தண்ணியில் அந்த இலைகளை ஊற வச்சு சீரக தண்ணி மாதிரி நைட்டு சீரகமும் இந்த இலையும் ஊற வச்சு அதுக்கப்புறம் காலையில் அந்த தண்ணீர் மட்டும் குடித்தாலே நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 2வது விஷயம், இதை ஒரு டீ மாதிரியும் பருகலாம். இந்த இலைகள் வந்து தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டீங்கன்னா அந்த சமயத்துல இதுல இருக்கக்கூடிய எசன்ஸ் அந்த தண்ணியில இறங்கி இருக்கும். அதை வந்து ஒரு டீ மாதிரி நம்ம பருகுனாலும் இதோட நன்மைகள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம், குறிஞ்சாங்கீரையை நம்ம சூப்பாவும் பயன்படுத்தலாம். இதே மாதிரி டீ மாதிரியே வந்து கொதிக்க வைக்க வேண்டியதுதான். அந்த கொதிக்க வைக்கிற தண்ணீர்ல வந்து நம்ம வரமிளகாய், இடிச்ச பூண்டு, நசுக்கிய சின்ன வெங்காயம், சீரகம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு அதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் போட்டுட்டோம்னா அந்த கலரு, ஃப்ளேவரு, டேஸ்ட் எல்லாமே வந்து ஒரு சூப்பு தன்மைக்கு வந்துடும். ஸோ 5 நிமிஷத்துல நம்மளுக்கு குறிஞ்சாங்கீரை சூப் ரெடி ஆயிரும். சூப்பாவும் நம்ம சாப்பிடலாம். ஸோ இந்த சூப்பு சாப்பிட்டதுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த கீரை அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சட்னி அரைக்கிறதுக்கூடிய ஒரு பதத்தோட தான் இருக்கும். டைரக்டா அதை சட்னியா அரைச்சி நம்ம இட்லி தோசையோட சாப்பிடலாம். இல்லைன்னா ஒயிட் ரைஸ்லயோ கொஞ்சம் ஆயில் விட்டு இந்த சட்னியும் சேர்த்து நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது அதுவும் ஒரு நல்ல டேஸ்டா இருக்கும். ஸோ இப்போ இந்த குறிஞ்சாங்கீரை சாப்பிட்றதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா டாக்டர், இல்லை ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம். இது வந்து சர்க்கரை அளவுல குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததுன்னு சொன்னேன். அதே விஷயம்தான். நீங்கள் மாத்திரைகள் ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த நேரத்திலேயே வந்து இந்த குறிஞ்சாங்கீரை எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் தவிர்த்துடணும். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சர்க்கரை அளவுகள் மிக அதிகமாக குறையும் போது வரக்கூடிய வாந்தி வருதல் போன்ற உணர்வு, தலைவலி, டிசினஸ், தலை சுற்றல், கை கால் நடுக்கம் இதெல்லாம் வந்து அந்த சுகர் அதிகமாக குறையிறதுக்கான அறிகுறிகள். அதனால் கட்டாயம் அவாய்ட் பண்ணும். இன்னொன்று வந்து ஆஸ்பிரின் மாத்திரைகள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த நேரத்தில் குறிஞ்சாங்கீரை சாப்பிட்றது அப்படிங்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். மற்றபடி குறிஞ்சாங்கீரை சப்ளிமெண்ட்டு இதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. அது வந்து மருந்தாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் இல்லையா, அதனால் அந்த சப்ளிமெண்ட் குறித்து நான் இங்கே பேச வரல. ஒன்லி திங் இது ஃபுட்டாக ஒரு கீரையாக சமைச்சு சாப்பிட்றது, சூப்பாக சாப்பிட்றது மட்டும்தான் நான் இங்கே பேசிகிட்டு இருக்க விஷயம். மற்றபடி கடைசியாக ஒரு விஷயம் என்னென்னா அலர்ஜி. எந்த ஒரு உணவுக்கும் வரக்கூடிய அலர்ஜி தொந்தரவுகள், ஒவ்வாமை தொந்தரவுகள் ஒருவேளை இந்த குறிஞ்சாங்கீரைக்கும் ஏற்படலாம், ஒத்துக்காம போகலாம். மற்றபடி சேஃபான ஒரு கீரை தான் இது. ஆக இந்த குறிஞ்சாங்கீரையை எப்படிலாம் பயன்படுத்தலாம், முடிஞ்ச அளவு கசப்பு தன்மையை நீக்கி எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். குறிஞ்சாங்கீரை குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.